அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை, இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் 27. இந்த காணொலியில் விதியை நம்புவது சம்பந்தமாக 2வது பாகம். நாம் விதியை எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தெளிவான ஒரு அறிவுரையை நமக்கு தருகிறான். உங்களுக்கு தவறிவிட்டதற்காக நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், அவன் உங்களுக்கு வழங்கியதில் நீங்கள் பூரித்து போகாமல் இருப்பதற்காகவுமே விதியை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் என்று 57வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் பெரிய செல்வந்தராக அனைத்தும் கிடைக்கப்பட்டு அப்படியே பூரித்து விடாமல் போயிடக்கூடாது இல்லையா? அப்போ நம்ம நினைச்சது கிடைக்கலையேன்னு அப்படியே நம்ம தாழ்ந்து விடவும் கூடாது இல்லையா? அதுக்கு தான் உங்களுக்கு விதியை ஏற்படுத்தியிருக்கோம். நடுநிலையோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக. நடந்துவிட்ட விஷயத்திற்குத்தான் விதியை நினைக்க வேண்டும். எது நடந்து முடிந்து விட்டதோ அதுதான் அது விதியால் நடந்துருச்சு, அல்லாஹ் எழுதின விதி இதுதான், சமாதானம் அடைய வேண்டும். நடக்காத விஷயங்களில் எது விதி என்று நமக்கு தெரியாத காரணத்தினால் விதி இல்லாதது போல நமது நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறான். விதியை பற்றி சர்ச்சைகள் உலகத்தில் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த சர்ச்சை செய்யலாமா, விதியை பற்றி நாம் சர்ச்சை செய்யலாமா என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ளணும். நிச்சயமாக விதியை பற்றி சர்ச்சை செய்வது கூடாது. அது மிக கண்டனத்துக்குரியது, கடுமையாக தடுக்கப்பட்ட ஒன்று. சஹாபாக்கள் விதியை பற்றி சர்ச்சை செய்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவுரை இதோ: இப்படிதான் நீங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளீர்களா? இதை தான் நான் உங்களிடம் தூது செய்தியாக கொண்டு வந்திருக்கிறேனா? என்ன வேலை செய்கிறீங்க? இப்படி உங்களை சர்ச்சை செய்து கொள்வதுதான் இவ்வளவு நாளாக நீங்கள் படித்த பாடமா? இந்த விஷயத்தில் சர்ச்சை செய்ததன் காரணமாக தான் உங்களுக்கு முன்னிருந்தோர் அழித்து நாசமாக்கப்பட்டிருக்கிறார்கள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இது விஷயத்தில் சர்ச்சை செய்யக்கூடாது என்று நான் வலியுறுத்தி கூறுகிறேன், எச்சரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது கூறினார்கள் என்பதை நீங்கள் அகமது என்ற நூலில் 6381வது ஹதீஸாக இடம்பெற்று. ஆக விதி என்ற பிரச்சனையை கையில் எடுத்து ஆளுக்காலு வாயில் வந்ததெல்லாம் என்ன, கட்டுரைகளுங்கிற பேர்லேயும் நூல்களுங்கிற பேர்லேயும் விதவிதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அவைகளெல்லாம் தவிர்த்து விட்டு என்ன நடந்து முடிஞ்சதோ அது அல்லாஹ்வுடைய விதி. அதில் பெரிய நிம்மதி நமக்கு. இது நடக்க இருப்பத விதி நமக்கு இல்லை அப்படின்னு 100% நம்ம முயற்சி செஞ்சு அதற்காக நம்ம செயல்பட வேண்டும். அதுதான் விதி.